காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் முன் மாதிரியான உள்நோயாளிகளுடன் இருப்பவர்களுக்கு பிரத்யேகமாக ஓய்வறையில் பாதுகாப்பிற்காக சிசிடிவி கேமரா, சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர், பொழுதுபோக்கிற்காக டிவி உள்ளிட்டவைகளை அமைத்து தமிழகத்திலேயே முன் மாதிரியாக கட்டி சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் உள்நோயாளிகள், புறநோயாளிகள் என நாளொன்றுக்கும் சுமார் 5000 பேர் சிகிச்சை பெறுகின்றனர். குறிப்பாக மகப்பேறு பிரிவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெரும்பாலான நாள் ஒன்றுக்கு 100க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் உள்நோயாளி பிரிவில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் உள்நோயாளி உதவியாளராக வரும் பொதுமக்கள் அவ்வப்போது மருத்துவமனை வெளியே தங்குவதற்கு இடமின்றி வெளிப்புறத்தில் வெயில், மழை, குளிர் பொருட்படுத்தாமல் தங்கி அவதிப்பட்டு வருவதாக காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவிஎம்பி எழிலரசன் அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி நிதியிலிருந்து ரூபாய் 29 லட்சம் மதிப்பில் மகப்பேறு பிரிவு அருகாமையில் உள்நோயாளி பிரிவில் உதவியாளர்களுக்கு என பிரத்யேகமாக ஓய்வு அறை கட்டப்பட்டது. இந்த ஓய்வறையில் பாதுகாப்பிற்காக சிசிடிவி கேமரா, சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர், பொழுதுபோக்கிற்காக டிவி, ஃபேன், செல்போன் சார்ஜ் கேபிள் உள்ளிட்டவைகளை அமைத்து தமிழகத்திலேயே முன் மாதிரியாக கட்டி சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். கடந்த சில தினங்களாக கடும் பணியில் நோயாளி உதவியாளர்கள் இரவு நேரத்தில் தங்கி அவதிப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது கட்டப்பட்டுள்ள ஓய்வு அறையால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதில் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி, மாநகர துணை செயலாளர் முத்துசெல்வம், நிர்மலா, பகுதி செயலாளர் சந்துரு, திலகர், தசரதன், வெங்கடேசன், துணை செயலாளர் வழக்கறிஞர் வினோத்குமார், எல்லப்பன், கோவிந்தராஜ், பகவான், சுரேஷ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், மருத்துவமனை அதிகாரிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ரொம்ப